பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பகுதியிலிருந்து செல்வங்கள் வந்தாலும் சரி தான் விரும்பவே மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, தோழர்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய அதிகமான செல்வம் பஹ்ரைன் அப்படிங்கிற நாட்டிலிருந்து வந்துச்சு. பஹ்ரைன்ங்கிற நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 1,00,000 நாணயங்கள் ஒரு நாள் என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அப்பாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, இதோ பஹ்ரைன்ல இருந்து இவ்வளவு செல்வம், இவ்வளோ நாணயம் வந்திருக்கு இல்லையா, எனக்கு கொடுங்க. ஏன்னா பதில் போர்ல நான் 2 பேருக்கான பணத்தை நான் கட்டியிருக்கிறேன். பதில் அவர் கைதி பிடிபட்டார். அதே போல ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர் அகீலும் பிடிபட்டார். நான் 2 பேருக்கான தொகையை நான் செலுத்தி இருக்கிறேன், அதனால எனக்கு இதுல இருந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பணம் வந்ததுமே சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டாங்க, இதை பள்ளியில அப்படியே பரப்புங்க, நீங்க போடுங்கன்னு சொன்னாங்க. பள்ளியில் அப்படியே பரத்தி போடப்பட்டுச்சு. அப்பாஸ் வந்து கேட்டது, உனக்கு இந்த காசு தானே வேணும், உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அப்பாஸ் தானுங்க வயசான பெரியவர் தான், அவர் ஒன்றும் ஏழையும் இல்லை. ஆனாலும் உலகத்துல இந்த பணம் காசுன்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசையும் தொற்றிக் கொள்ளுதா இல்லையா? அப்பாஸ் தான் என்ன செய்யறாங்க, நிறைய அல்றாங்க, தேவைக்கு மேல என்ன செய்யறாரு, அல்றாரு. எல்லாத்தையும் அள்ளி ஒரு மூட்டையில போட்டா இப்போ அவரால் தூக்க முடியல. அப்பாஸ் தூக்க பார்க்குறாங்க, தூக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்க தோழர்களை யாரையாவது கொஞ்சம் தூக்கி ஏற்றி விட சொல்லுங்களேன்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாது, இவ்வளோ எடுத்தீங்கல்ல நீங்களே தூக்குங்கன்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க, யாரையாவது சொல்லுங்க, கொஞ்சம் தூக்கி விட சொல்லுங்க. முடியாது. 3வது தடவை சொல்றாங்க, சரி நீங்க மகன் தானே, நீங்க தூக்கி விடுங்க, நீங்க தூக்கி விடுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு முடியாது, உங்களால எவ்வளவு முடியுமோ தூக்கிட்டு போங்க. பார்க்குறாரு, ஆஹா எந்த வகையிலையும் ஒத்துழைக்க மாட்டாங்க போல் தருது. என்ன செய்யறாங்க, கொஞ்சத்தை எடுத்து போடுறாங்க. கொஞ்சத்தை எடுத்து போட்டு தூக்கி பார்க்குறாரு, அப்பையும் தூக்க முடியல. அப்புறம் இன்னும் கொஞ்சத்தை எடுத்து போட்டுட்டு அதை தூக்கிட்டு போறாங்க. ஹஜ்ரத் அனஸ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பண மூட்டையை தூக்கிட்டு போறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரியவருக்கு இவ்வளோ ஆசையான்னு சொல்லி பிறகு சொல்றாங்க, அந்த வந்த அந்த நாணயங்கள் எல்லாம் வெள்ளி நாணயங்கள், 1,00,000 வெள்ளி நாணயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திரகத்தை கூட மிச்சம் வைக்கல, எல்லாவற்றையும் காலி செய்த பிறகுதான் அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகர்ந்து போனாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை ஆசைப்பட்டதே கிடையாது, ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை. இன்றைக்கு நான் சொல்லக்கூடாது, ஆன்மீகங்கிற பேர்ல ஏமாற்றுதல் நிறைய நடக்குது. ஆன்மீகவாதிகள் தான் நிறைய ஏமாத்துறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேனா இல்லையா, குர்ஆன் மட்டும்தான் ஆன்மீகத்தின் பெயர்ல ஊழல் செய்கிற ஒரு கூட்டத்தை காட்டியது. ஆன்மீகத்தின் பெயர்ல யூத குருமார்கள், கிறிஸ்தவ மத குருமார்கள், அவன் ஆன்மீகத்தின் பெயர்ல மக்களை எப்படியெல்லாம் சுரண்டான். ஏன்னா உலகத்திலேயே மக்களை லேசா ஏமாத்துறதுக்கான லேசான வழி ஆன்மீகத்தை சொல்லி ஏமாத்துறது தான். இதுல நல்ல ஏமாத்தலாம், இதுல ஏமாறுற கூட்டமும் இருப்பான், எல்லா மதத்திலையும் இருப்பான். இந்த ஆன்மீகத்தை சொல்லி நல்லாவே ஏமாத்தலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிட்டு கூட அப்படியான ஒரு சந்தேகம் வருவது போல அவங்க நடந்ததே கிடையாது. ஏன்னா எதையுமே வச்சதில்லை, ஒரு திரகம் கூட அந்த இடத்துல இல்லை. எல்லாம் கண்முன்னால பள்ளிவாசல்ல எல்லாத்தையும் பரப்பி வைக்கிறாங்க. யாருக்கு வேணும் எடுத்துட்டு போ, யாருக்கு வேணும் எடுத்துட்டு போ, ஒன்றை கூட எடுத்ததில்லை. இப்படித்தான் அவர்களுடைய ஹலீஃபாக்கள், ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர், உமர் எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. ஒவ்வொரு அபூபக்கருடைய காலத்திலையும் அப்படிதான். வெளியில் இருந்த நாணயங்கள் வருது, அபூபக்கர்தானவங்க பெருமானாருடைய அதே சுன்னத்தை பள்ளிவாசலில் இந்த தங்க காசை பூரா பரப்புங்கன்னாங்க. யாருக்கு வேணும் எடுங்கன்னாங்க. ஜாபிர் வந்து சொன்னாரு, அபூபக்கர் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, உனக்கு இந்த நாட்டிலிருந்து பணம் வந்தால் கொடுப்பேன்னு சொல்லி. நீங்க இப்ப ஆட்சியில் இருக்கீங்க, கொடுங்க, எடு எடு எடு, 2 கை நிறைய எடு, எவ்வளவு வேணாலும் எடு. நான் எடுத்து எண்ணி பார்த்தா 500 காசு இருந்துச்சு. பிறகு அபூபக்கர் சொன்னாங்க, இன்னும் எடு, இன்னும் எடு. இப்படிதான் அந்த ஹலீஃபாக்களும் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதே அடிச்சுவட்டில் இருந்தாங்க. அவங்க எடுக்க மாட்டாங்க, மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. அருமையானவர்களே, இந்த துனியா, இந்த அற்ப காசுக்காகத்தானே இன்றைக்கு உலகத்தில் எல்லா பிரச்சனைகளும் எல்லா சச்சரவுகளும் இந்த காசுக்காக தான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஒரு நாள் இந்த காசை விரும்பினதே இல்லை. இந்த காசை கேவலமாக தான் பேசுவாங்க, இந்த பணத்தை கேவலமாக பேசுவாங்க. ஆனால் இந்த பணம் எப்படி வந்தாலும் நாம் எடுக்கிறோம். அரசியல்வாதி கொடுத்தா, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அதையும் வாங்குறோம். அதில் எல்லாம் ஹலால் ஹராம் இல்லை. அதெல்லாம் நம்ம சாக்கு போக்கு வேற, நம்ம காசை தான் அடித்து வச்சிருக்கிறான், அவன்கிட்ட இருந்து வாங்கினா என்ன தப்பு? என்ன கொடுத்தாலும் இருக்கிறவன் இல்லாதவன், பணக்காரன் ஏழை,
எல்லாருமே இப்படி போய் என்ன செய்யறோம், ஓட்டுக்கு காசு வாங்குறோம். ஹராம் ஹலால் பார்க்கறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அப்படியே இருந்துச்சு. எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சாலும் சரி, எதுவுமே வேண்டாம் என்றுதான் அவங்க இருந்தாங்க. அருமையானவர்களே, தனக்கு அவ்வளவு எளிமையை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா தோழர்கள் கஷ்டப்படுறதை பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க. தான் கஷ்டப்படுவாங்க, தன்னுடைய சிரமங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வாங்க. ஆனா தோழர்கள் எல்லாருக்கும் பரிவாகத்தான் இருப்பாங்க. பொதுவாக தலைவர்கள் யாரு? ஒரு கூட்டத்தில் தலைவர்கள்னா முன்னால போவாங்க, தொண்டர்கள் பின்னால போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன? கூட்டத்தில் பின்னால தான் வருவாங்க. பின்னால வரக்கூடிய பலவீனமான மக்கள், பின்னால பலவீனமானவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களோடு தான் எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவது அவங்களுடைய பழக்கம். அந்த பலவீனமான மக்களை விசாரிப்பாங்க, அவங்களுடைய குடும்ப நிலைகளை கேட்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, அவங்களுக்கு உதவிக்கான வழிகள் இருக்குதா, அந்த உதவிகளை செய்வாங்க. இதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை.